ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, காலையில் எழுந்தோடனே லெஃப்ட் ஓவர் ஏதாவது இருக்கா, அதை வச்சு எதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு தான் சொல்லி தான் பார்த்துட்டு இருந்தேன். நைட்டே வந்து குலோப் ஜாமுன் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து கண்டெய்னர் மாற்றி வச்சுட்டா குழந்தைங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தோசை மாவு தான் இருந்துச்சு. சரி, தோசை மாவில் வந்து பணியாரம் செய்யக்கூடாதுன்னு யார் சொன்னால், செஞ்சு தான் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் சைட் டிஷ்ஷாக வந்து பண்ணியிருந்தேன். கேரட் பணியாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டா ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், துருவின கேரட், அப்புறம் வந்து கொத்தமல்லி, ஸோ எல்லாமே போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இருந்த தோசை மாவுலையும் வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழியில் ஊற்றி எடுத்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சும்மா வீடியோக்காகலாம் சொல்லலை, நிஜமாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, மொறுமொறுன்னு இருந்தது. அதுவும் தேங்காய் சட்னிக்கும் அதுக்கு காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருந்தது. யாரெல்லாம் பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுவீங்க, தக்காளி சட்னி வச்சு சாப்பிடுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.